எப்படி பேசுறாங்க பாத்தீங்கல்ல. மேடை பேச்சில் ஒரு கண்ணியம் இருக்கணும். மேடை பேச்சில் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறது, அவங்களுக்கு இழிவுபடுத்தி பேசி தான் பழக்கப்பட்டவங்களா இருக்காங்க. அதனால என்ன, எந்த மேடையில எங்கே ஏறினாலும் சரி, தான் ஒரு முதலமைச்சராச்சு அவங்களும் கண்டிக்கணும், மற்ற சகாக்களை கண்டிக்கணும். பதவியை தொடர போறீங்களா, வெயில கேன்சல் பண்ணவா அப்படின்னு கேக்குது. கேட்டும் எடுக்கல. அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் பார்த்து உட்கார்ந்துருக்காங்க. உடனே எடுக்க வேண்டாமா, இதை செய்யணும்ல. இதுல ஏன் தயவு தாட்சியம் பார்க்கணும்? எதுக்காக அதை செய்யறாருன்னு எனக்கே புரியல. அதே மாதிரி சொல்றேன், ஒரு வண்டியை ஓட்டுறாங்கன்னா, நீங்க ஒரு மாட்டு வண்டியை ஓட்டுறீங்கன்னா, நீங்க ஓட்டுற ஒரு மனுஷன் சரியான ரூட்ல சரியா கொண்டு போகணும். அது இந்த அரசாங்கத்தில் இல்லைன்றத நான் வெளிப்படையா சொல்றேன். அதனால எல்லா இடத்துலையும் ஊழலா இருக்கும். மேல ஆரம்பிச்சிங்கன்னா கீழே கடைக்கோடி வரைக்கும் மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் பார்ட் 1ஓட ஆட்சி முறை. இங்க பாருங்கப்பா, ஏன்பா கட்சி ஆரம்பிக்கிறவங்க எல்லாம் வீட்டுல உட்காந்துருக்கா சொல்லுவாங்க. இத போய் நீங்க பெருசு போய் நீங்க பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இன்னொன்னு சொல்றேன், இப்ப என்ன சொல்றாங்க இவங்க, மக்களை திசை திருப்பறதுக்கு 2 வார்த்தை தான் வச்சிருக்காங்க. ஒண்ணு என்ன சொல்றாங்க, மத்திய அரசு எங்களை செவுறு போட்டு தடுக்குது. இதெல்லாம் சட்டசபையில பேசுற பேச்சா? ஒரு முதலமைச்சர் செவுறு போட்டு தடுக்குது அப்படிங்கிறாங்க. ஏன் தடுக்கணும்? இப்போ நான் சொன்னேன், அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு காஞ்சிபுரத்தில் சொன்னேன், இந்த மெட்ரோ ரயிலை பற்றி சொன்னேன். நீங்கள் மாட்டிக்கிட்டு குளிக்கிறீங்க. ஏன்னா இவங்க ஆட்சி வந்தோன்னே கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நாங்களே முழுமையாக செஞ்சுக்கிறோம். அம்மா இருந்தப்ப 2 பேரும் சம பங்கில் செஞ்சோம், தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும். நீங்கள் அதுபடியே செய்ய வேண்டியது தானே. அதை விட்டுட்டு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் மட்டுமே செஞ்சுக்கிறோன்ட்டாங்க. ஏற்கனவே 8 லட்சம் கோடிக்கு மேலே கடனில் இருக்கோம். அரசாங்க ஊழியர்களுக்கு மாச சம்பளம் 1ஆம் தேதியே கொடுக்க முடியல. அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு. இதுதான் நிலைமை. ஆனால் இவ்வளவு தெரிஞ்சும் நீங்கள் நாங்களே பண்ணுறோம் அப்படி நீங்கள் சொல்லியிருக்க வேண்டாம். அதுக்கு தான் நான் இப்போ சொன்னேன், இது தவறான முறையில் போறீங்க. இதுக்கு வட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போவோம். மக்களுக்கான வேலைகளை நம்ம செய்ய முடியாது. ஒழுங்கா இதை போய் திரும்ப உட்காந்து பேசுங்க, அவங்ககிட்ட கேளுங்கன்னு. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்களே செஞ்சுக்கிறேன்னு தானே சொன்னீங்க. கேட்க தானே செய்வாங்க. நீங்களே தானே செஞ்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ சொல்றீங்களே, நாங்க சேரலைன்னு சொல்றீங்களே. நீங்க எழுத்து மூலியமா கொடுத்துருக்கீங்க, தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்கு. அதை காமிச்சு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க எங்களால முடியாது, நீங்களும் சேர்ந்து செய்யுங்கன்னு சொல்லுங்கன்னு. அதுக்கப்புறம் இவங்க நான் சொல்லி 2-3 நாள்ல போறாங்க. நல்லா கவனிக்கணும். நான் சொன்னேன்னா 3 நாள்ல வேலை கொஞ்சம் நடக்குது. அதுதான் உண்மை. போய் கேட்டாங்க, 36,000 கோடிக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அதே அரசு தானே இப்பயும் இருக்கு. நீங்க வழியா முறையா போய் கேட்டீங்கன்னா ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவங்க 36,000 கோடி கொடுத்தவங்க மீதி இதுக்கு கொடுக்க மாட்டாங்களா என்ன? அப்ப எந்த செவரும் உங்களை தடுக்கலையா? போய் வாங்கிட்டீங்கல்ல. அதே போல இப்பயும் சொல்றேன், கெட்டு போயில்ல. இந்த 1 வருஷத்துக்குள்ள நான் நமக்கு வர வேண்டிய பணங்களை முறையா போய் அவங்கள்ட்ட பேசி கேளுங்க. நீங்க முதலமைச்சரா செயல்படுங்க, திமுக தலைவரா செயல்படாதீங்க. ஏன்னா மக்கள்கிட்ட வாக்கு வாங்கி நீங்க வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆயிருக்கீங்க.
அந்த மக்களுக்கு நீங்கள் செய்ய வேணுங்கிறப்ப நீங்கள் போய் கேளுங்கங்க. கேட்டிங்கன்னா நிச்சயம் கொடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு உதாரணமே மெட்ரோவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் அந்த அரசாங்கத்துக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். மக்களோட ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.